வணக்கம் நண்பர்களே, வாங்க இன்னைக்கு கத்திரிக்காய் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கத்திரிக்காய் கிரேவி செய்கிறதுக்கு நான் 4 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். எங்கள் ஊரில் இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் கிடைக்கும். இதை நான் கீத்தா எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் ஊரில் மெலிசா ஊதா நிறத்தில் கிடைக்கும். அந்த கத்திரிக்காய் மெலிசு கத்திரிக்காய் யூஸ் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். வாங்க, இது வெஜ் புலாவ், வெஜிடபிள் பிரியாணி, இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். வாங்க, இப்போ நாம் கத்திரிக்காய் தால்ச்சா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கறிவேப்பிலையை நறுக்கி வச்சுக்கோங்க. அடுத்து என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்டு இந்த கத்திரிக்காயை நல்லா நாம் வதக்கி எடுத்துக்கலாம். இதே எண்ணெயில் நாம் தாளிச்சிக்கலாம். அதனால தான் நான் அந்தளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு இதில் இந்த நறுக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கணும். நல்லா வதக்கிட்ட பிறகு உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி வதங்கின பிறகு நாம் இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை நாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், எடுத்தாச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் வச்சுடுறேன். இப்போ ஒரு தாளிப்பு என்னன்னு பார்த்துக்கலாம். தாளிப்புக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம். இது நல்லா எண்ணெய் இப்போ காஞ்சிட்டு தான் இருக்குது. அந்த எண்ணெயில் இதை போட்டுடலாம். இது பொரிஞ்ச உடனே வாங்க என்ன பண்ணணும்னு காட்டுறேன். பாருங்கள், எண்ணெயில் போட்டாச்சு. கத்திரிக்காய் பொரிச்சு எடுத்த எண்ணெயிலே போட்டாச்சு. மிளகு வெடிக்கும். வெடிச்சாதான் மிளகு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நல்லா பொரிஞ்ச பிறகு நாம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலெல்லாம் சேர்த்து பாருங்கள், வெடிக்குது பாருங்கள். பாருங்கள், நறுக்கி வச்ச இந்த பொருளெல்லாம் நான் சேர்த்துடுறேன். 2 பச்சை மிளகாவும் கூட சேர்த்துருக்கேன். இதை பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. நாம் இப்போ இதில் நறுக்கி வச்ச பொருளெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், வெங்காயத்தை, கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் சேர்த்துட்டேன். இது நல்லா வதங்கணும். நல்லா வதங்கின பிறகு நாம் தக்காளி ஆட் பண்ணலாம். இப்போ நாம் இதில் ஒரு 2 பல் பூண்டை 2 பல் பூண்டை தோல் வச்சு இதில் சேர்த்துக்கலாம். 2 பல் பூண்டு போதும். இது வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டோங்க. அப்போ தான் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரம் வதங்கிடும். பூண்டு சேர்த்தாச்சு. அதை நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். எங்கள் ஊரில் பெரிய பூண்டாக இருக்கும், அதனால் அது 2 கட் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. இது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நாம் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நாம் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி வதங்கினதும் நாம் இந்த பொருளை அதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை எடுத்திருக்கேன். வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை, எள்ளு, வெந்தயம். நீங்கள் கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. நான் வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு இதை ஆறினோன்னு இதை நாம் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். உங்களுக்கு இதை நான் ஃப்ரை பண்ண பிறகு காட்டுறேன். நெல்லிக்காய் சைஸு, ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. இது நல்லா ஊறினோடனே இதை கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம்.
நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்த பொருளெல்லாம் நான் அரைச்சி பேஸ்ட்டாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை நாம் கத்திரிக்காயில் விட்டுடலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நான் இதில் விட்டுட்டேன். இப்போ இதை நல்லா நாம் கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே ஊற வச்ச புளி தண்ணியையும் நல்லா கரைச்சி இதோட நான் கலந்துடுறேன். புளி தண்ணியை வடிகட்டி இதோட கலந்துருங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம்லாம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. இப்போ நான் புளி வாட்டை நான் இதில் சேர்த்துறேன். இப்போ பாருங்கள், இதில் நான் புளி தண்ணி விட்டாச்சு. இதை நல்லா கலக்கிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு அந்த மிக்சியில் கூட அந்த அரைச்ச இதுலேயே பேஸ்ட்டில் தண்ணியை கொஞ்சம் கலந்து தேவையான அளவு தண்ணி விட்டு இதை தட்டை போட்டு மூடி வேக வைங்க. வாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம். இதை நல்லா கலந்து கொடுங்க. நாலா பக்கமும் கலந்து விடுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு வேக விடலாம். இதில் நான் உப்பெல்லாம் சரி பார்த்துட்டேங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா தட்டை போட்டு நல்லா மூடி வைங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா மேலே அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. வாங்க இப்போ இதை தட்டை போட்டு மூடி வைக்கலாம். உங்களுக்கு கொதித்த பிறகு காட்டுறேன். நீங்கள் காரம்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. தேவைன்னா மிளகாய் தூள் உப்பெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தால்ச்சா ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்க, அருமையான தால்ச்சா ரெடி. இது வெஜிடபிள் பிரியாணி, குஷ்கா, புலாவ் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக இதை தொட்டு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா குழைய வெந்துடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. பிரியாணியோட சைட் டிஷ் ரெடி. இந்த பாருங்கள், என்ன அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் செய்யணும். இது ரொம்ப அருமையாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். பிரியாணிக்கு ஏற்ற சைட் டிஷ் தால்ச்சா ரெடி. கத்திரிக்காய் தால்ச்சா ரெடி. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாருங்கள், தால்ச்சா ரெடி. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இந்த தால்ச்சாவை இப்போ நான் குஷ்காவோட வச்சு சாப்பிட போகிறேன். இந்த தால்ச்சாவோட நான் இதை ஒரு வாய் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குங்க. செம டேஸ்ட். ரொம்ப அருமையாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை நீங்கள் தோசை இட்லிக்கெலாம் கூட செஞ்சு சாப்பிட்லாம். வெஜிடபிள் பிரியாணி, வெஜ் புலாவ் எல்லாத்துக்குமே செஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெல்லாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான டிஷ்ஷு. நன்றி, வணக்கம்.